கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அது அவங்க இஷ்டம். ஒரு நம்ம நினைக்கிறது அவங்க கேட்குறாங்க, முருகரை நிறைய கொண்டாடுற மாதிரி இதுதான். இந்த உலகத்திலே நிறைய பேர் கொண்டாடுற சாமி இது ஜீசஸ் தான். ஏசுனாரு தெரியாதவன் எவனுமே இருக்க மாட்டான். நீ அமெரிக்காவில் போயிட்டு முருகர் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்பான். ஊஸ் த முருகன் அப்படின்னு கேட்பானா? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஊஸ் முருகன் அப்படின்னு கேட்பான். நீ இங்கே கிராமத்தில் போய் ஸ்கூலுக்கே போகாத ஒரு பையன்கிட்ட போய் ஏசு தெரியுமான்னு கேளு, என்ன சொல்லுவான்? தெரியுமானே சொல்ல மாட்டான். ஸ்தோத்திரம்னுவான். அண்ணே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லே லூயானுவான். இப்போ யார் கொண்டாடுனுங்கிறாங்க? பொய் சொல்றிய, உண்மையிலே உனக்கு தெரியாதா? முருகரை நிறைய கொண்டாடுறாங்களாம். உலகம் பூசா யாரு தெரியும்? எனக்கு யாரு தெரியும்? எல்லாருக்கும் ஜீசஸ் தெரியும். ஜீசஸ் தெரியாத ஒரு பையனும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஏசுநாதர் ஏசுன்னு ஒருத்தர் தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். கடம்பன் அப்படின்னு ஒரு சாமி, இது எத்தனை பேருக்கு தெரியும்? கடம்பன் எல்லாருக்கும் தெரியாது, உனக்கு தெரியும். முருகருக்கு இன்னொரு பேர் கடம்பன். இப்போ எங்கள் முருகர் ஒழுங்காக தெரியுதா உனக்கு? அப்புறமா அவங்களுக்கும் தெரியல. கடம்பன்னா யாரோ பொழுதுன்னு வச்சுக்கணும். கந்தா கடம்பா முருகா வேலா ஆறுமுக வேலன்பா பாட்டு கிட்ட கூட புரிஞ்சுட்டு இருக்கோம். செந்தில் நாதா சிவகுமாரா சிங்கார வடிவேலா, இவ்வளோ பேர் வச்சா என்ன அவன் ஒரு ஆளுக்க கன்ஃபியூஸ் ஆகிடுவான். எங்கே போனாலும் ஜீசஸ் இயேசுன்னு என்ன பண்ணுருவாங்க? அல்லே லூயா ஸ்தோத்திரம் ஆமேன் அப்படின்னுவாங்க. இப்போ சொல்லு, யார் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க? யாருங்க? வேறு பேர் சொல்லுங்கள் ஜீசஸ்க்கு. அவ்வளோதான், எல்லாருக்கும் தெரியும். என்னங்க சொல்கிறீங்க ஜெரமையா? பெங்களூரில் ஏசுநாதர் இருக்கிறாரா இல்லையா? உங்களை யாருன்னா ஏசுநாதர் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் கடம்பன முருகன் தான் தெரியல. அப்போ முருகர் என்ன தெரிஞ்சு வச்சில்ல? நீங்கள் முழுசாக தெரிஞ்சு வச்சில்ல. மொத்தம் முருகருக்கு எத்தனை பேர் இருக்குதுன்னாச்சும் தெரியுமா? நம்ம இஷ்டம், புதுசாக ஒரு பேர் வைக்கலாம் தெரியுமா அவருக்கு? கருமூன்னு வைக்கலாம், நம்ம இஷ்டம். யார் வேணான்னுவாங்க? ஏசுனாருக்கு வேற வச்சு போகிறேன் திட்டுவானுங்க. அவள் தான் எதிர்த்து எதனா கேள்வி கேட்க முடியும் ஏசுனார் பற்றிய. முருகர் என்ன வேணா சொல்லலாம். இன்னும் கதை சொல்லி வச்சுக்கிறானுங்க. அப்படி நெத்திலேருந்து வந்துச்சு, 6 பேர் ரெண்டு போயிடுச்சு, 6 பேரை எடுத்து வச்சுக்கினாங்க, 6 புள்ள போந்தது, 6ஐயும் வளர்த்தாங்க. எத்தனை வயசுன்னு வரைக்கும் கேட்காதீங்க. திரும்ப எல்லாரையும் 6 பேரையும் ஒன்றா என்ன பண்ணிட்டாரு? நம்மளும் உடம்பு மட்டும் அமைக்கிட்டு இருக்குது, தலை மட்டும் 6 தனியாக இருக்குது. உடம்பு வச்சு அமைக்கிறாரு, 6ஐயும் ப்ரெஸ் பண்ணிக்கிறாரு. அதனால் தலை எத்தினிய 6, கை எத்தினிய உடம்பு. ஏன்? அந்த ப்ரெஸ்ஸிங் மிஷின் அந்த மாதிரி. இப்படி நான் கிண்டல் பண்ணுறேன்ல, இயேசுநாதர் கிண்டல் பண்ணால் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தத்துவமாக சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ரோமன் கத்தோலிக்கா, நான் கோவம் வந்துச்சு, நான் கத்தோலிக்கு அப்படின்னாங்க. ஐயோ, அதில் ஒரு பிரச்சனை இருக்குதா? ஆமாம், ரோமன் கத்தோலிக்கு வேறவான், கத்தோலிக்கு வேறவான். எல்லோரும் கத்தோலிக் கிறிஸ்தன் தானே. ஒரு சர்ச்சுக்கு போனால் தொப்பி போடாதண்ணா, இன்னொரு சர்ச்சில் போனால் தொப்பி போட்டுக்கண்ணா. நாங்கள் யூரோப்புக்கெலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சில சர்ச்சில் தொப்பி போடக்கூடாது, ஒரு சர்ச்சில் தொப்பி போட்டுக்கோ. ஐயோ, இயேசுநாதருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை. தெருவுக்கு போனோம் நாங்கள். இயேசுநாதர் பாவடை கட்டியிருந்தார், ஜிகு ஜிகு ஜிகுன்னு சிலுவையில் தொங்கினுக்கிறாரு. அது வந்து நல்லா அந்த ஜொலிக்குது அந்த பாவாடை. அந்த ஊர் மக்கள் இல்லைங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறார் இயேசுநாதர். உண்மையிலேயே இயேசுநாதர் எந்த கலரில் இருந்தாருன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கையை இங்கே கட்டி வச்சுட்டு இருக்கோம் கயிறு போட்டு, சில இடத்துல ஆணி வச்சுருக்கோம். உண்மையிலே ஆணி வச்சாங்களா கயிறில் கட்டினாங்களா கேட்டேன்னா திரும்ப சொல்லுவாங்க ஒரே பதில், ஆணி வச்சு கயிறில் கட்டினாங்கன்னு. புரியுதா? நம்ம என்ன பேச முடியுமா? பேச முடியாதுன்னு பேசுறது. ஏன்னா பேசிட்டாக்க சொல்லலாம், அப்போ சார் பேச முடியாது தான் பேசியிருந்தேன், நான் வேறு என்ன பண்ணுறது, பேச முடியல ஆனால் பேசினேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். டென்ஷன் ஆகிடுவாங்க. இல்லை, முருகரா யார் உலகம்லாம் தெரிஞ்சிருந்தேன் யாருக்கு தெரியும்? அதிகமாக
ஏசுங்க. லவ்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் என்ன வரணும்? ஜீசஸ். ஏன் என்ன பண்ணாரு? சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு? ஒரு பேஸ்ட்னாச்சும் வாங்கி கொடுத்துருப்பாரு பல்லு வளர்க்கறதுக்கு. ஏசுனாரு. ஏன்னோ அன்பின் இறக்கமானவர் என்னத்தை செய்யுது. முருகர் நமக்கு என்ன பண்ணாரு? அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அங்கேயே தான் இருப்பார். நம்ம தான் என்ன பண்ணணும்? தேவையில்லாதெல்லாம் தூக்கின்னு போகணும். ஒரு நடிகை ஒன்று பெருசாக தூக்கின்னு வர மாதிரி எடுத்துன்னு காமிச்சானுங்க. காவடி தூக்கின்னு வராங்களாமா. அது ஒரு வீடியோ போடுறாங்க. ஊரில் எவ்வளோ பூரா பையனும் காவடி தூக்குறேன் எல்லோரையும் போடுறானுங்க. போடவே மாட்டானுங்க. என் ஃபோட்டோவில் நிறைய அந்த இயேசுநாதர் போட்டால் தான் நிறைய வந்திருக்கும். எங்கெல்லாம் முருகர் இருந்தால் பார்த்தீங்களா நீங்கள்? ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்றானுங்க. அங்கே போய் இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணலாம்? நான் அவரை கூட செல்ஃபி எடுத்துன்னு வர முடியும். இது வரைக்கும் நீங்கள் செல்ஃபி போனாலே எடுத்துருந்தா போயிருந்தால் தப்பு கிடையாது. கோயிலுக்குமே போட்டு என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் சட்டமே போட்டானுங்க. ஒருத்தன் அப்படித்தான் ரேபன் கண்ணாடி எடுத்துன்னு போய்க்கிறான், மெட்டாரேபன்னு எடுத்து போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அது நியூஸில் வருது. அவன் பாவம் நிற்கிறான். ஃபோட்டோ தானே எடுத்து வேறு என்ன பண்ண. ஆனால் இயேசுநாதர் பாவடை கட்டினார்னு நம்மளால் சொல்ல முடியும். ஃபோட்டோ எடுத்து காட்ட முடியும். உங்களுக்கு அது மாதிரி முருகர் என்ன பண்ணுகிறாருன்னு காட்ட முடியும். கோமனுக்கு இன்னொரு இடத்துல என்னங்கிறாரு சரிம்மா? எங்கே எத்தனை பேர் பார்த்தீங்க? கோமனு கலருன்னா துணி கலரு. கோமனை கட்டிங்கிறாரு தெரிஞ்சில்ல என்ன கலர் துணி? அம்மா புடவையா ஜாக்கெட்டா எதில் கைச்சாரு? இல்லை கோமனை தனியாக துணி தைச்சி போட்டாரா? யாருன்னா டீட்டெயில் பண்ணுவீங்களா? முடியுமா உங்களால்? ஆனால் ஏசுநாதர் முள்கிரிடம் சொருவினாங்க, 40 அடி வச்சாங்க, விளவில் குத்துனாங்க. டீட்டெயில் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா முருகர் டீட்டெயில் இருக்குது. ப்ரெஸ் பண்ணாங்கன்றது மட்டும்தான் இருக்குது. கை காலில் என்ன போட்டுக்கிறாங்க? எப்படி வச்சு அமைக்கிருப்பாரு? என்னவோ இப்படி தலை மேலே தலை ஒன்றா எடுக்கினாருன்னா கை நிறைய வந்துருக்கும், தலை என்ன ஆகிட்டு இருக்கணும்? ஒன்றாயிட்டு இருக்கணும். இப்படி பிரித்து வச்சுருந்தா கையெல்லாம் ஒன்றாயிட்டு இருக்கணும், தலை மட்டும் ஆகிருக்கணும். கையும் பிரிஞ்சிருக்குது, தலையும் பிரிஞ்சிருக்குது. எப்படி அமுக்கினாரு? இதுதான் என்னுடைய பிரச்சனை. கேட்ட தப்பா இல்லையா? கேட்டேன். ஆனால் உங்களுக்கு பதில் தெரியாதான் என்ன பண்ணாதீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ பக்தியெல்லாம் என்ன பண்ணுகிறேன் நான்? தப்பு இல்லையாப்பா? அது மாதிரி ஒருத்தர் வந்து நம்பிக்கையோட முருகா, வடிவேலா, சண்முகா, கந்தா, கடம்பா, நான் இன்னைக்கு சைக்காலஜி டெஸ்ட் எடுத்து போகிறேன், கூட இருந்து என்ன பண்ணிக்க பார்த்துக்கோ. என்ன அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. இப்படி ஒருத்தர் பாடுறவங்க முன்னாடி இது மாதிரி சொன்னா சிரிக்கிறாங்கயா. கேட்டாக்கா அப்போ அது பொய்யா இது பொய்யா? ஏதோ என்ன பண்ணுறான், காலத்தை கடத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணுகிறோம். தத்துவம் அது. முருகன்னா அழகு, அது ஒரு விசேஷம். அது 6 இருக்குது. முதல் 6 தளம் கீழே தள்ளி அகத்தியர் பாட்டு பாடியிருப்பார். முருகர் என்ன முருகாற்றுப்படையில் நக்கீரர் ஆற்று பற்றி இருப்பார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல, இந்த கதையை சொன்னதுனால தான் நம்ம கிண்டல் பண்ணுகிறோம். ஆனால் முருகர் அப்படின்னு ஒரு தத்துவத்தை தனியாக எடுத்து பேசினா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பக்தி பெருக்கில் உருகும். அப்படியே என்னால் பேச முடியும், இப்படியும் பேச முடியும், எப்படியும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதனால் நான் எப்படியும் பேசலாம், எப்படி வேணால் பேசுவேன். யார் இஷ்டம்? நீ கேள்வி என்ன பண்ணுக்காத முடிக்கும். அந்த வரி தானே வருது இல்லை? ஏய், நீ அதானே சொல்ல போற. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும்
ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.